கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ துயரப்பட்ட பாக்கியவானா அப்படின்னா, ஆமா. எப்படி சொல்றாரு ஆண்டவர்? எந்த அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரின் நிமித்தம், ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தம், கர்த்தருக்காக நீங்க உண்மையாய் இருந்து ஒரு துயரம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அப்படியே விட மாட்டார், உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இப்போ பேதுரு பாத்தீங்க அப்படின்னா, இயேசு சொல்லுவார், சேவல் 2 தரம் போறதுக்குள்ள நீ என்ன பண்ணுவேன்னா, நீ 3 தரம் மறுதளிப்ப அப்படின்னு சொல்லி. ஆண்டவரே, என் உயிரே போனாலும் நான் உங்களை போய் விடுவேனா அப்படின்லாம் சொல்லி பேதுரு சொல்லுவாரு. ஆனா அந்த சூழ்நிலை அவனை என்ன பண்ண சொல்லும் அப்படின்னா, ஆண்டவரை மறுதளிச்சு பேச சொல்லும். எனக்கு அவரை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி சபிக்க, சத்தியம் பண்ண தொடங்கிடுவாங்க. எனக்கு சத்தியமா அவரை தெரியாது, யாருமே தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ண தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பேதுருவை நோக்கி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது, ஐயோ, ஆண்டவர் சொன்னாரே, 2 முறை சேவல் கூவுகிறதுக்கு முன்னே என்னை 3 தரம் மறுதளிப்பாங்க என்று சொன்னாரே, சொன்னது போலவே நான் செய்து விட்டனே என்று சொல்லி தனியே போய் அவன் மனங்கசந்து அழுகிறான். 3.5 வருஷம் கூட இருந்தான். அவ்வளோ கூட இருந்து, எவ்வளவோ அவர் கரத்துல இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் பார்த்து கூட இருந்து ஒரு சிநேகிதனை போல, சிநேகிதனே அப்படின்னு தான் சொல்லுவார். பாருங்க, இந்த யூதாஸ் காரியத்து கூட அவர் வெள்ளி காசுக்காக, பணத்துக்காக ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காமிச்சு கொடுத்துருவோம். உடனே ஆண்டவர் சொல்வாரு, சிநேகிதனே, உன் வேலையை போய் நீ துரிதமாய் செய் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நிமிஷத்துல கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சீஷர்களை பார்த்து சிநேகிதனே என்று தான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவரையும் அவர் புறம்பே தடுக்கிற தேவன் அல்ல, அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். உடனே என்ன பண்றான் பேதுரு? மனகசந்து அழுகிறான். ஆண்டவரே, உங்களை நான் மறுதளிச்சிட்டேன், உங்களை நான் தெரியாதுன்னு சத்தியமானு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மனகசந்து அழுகும் பொழுது ஆண்டவர் அந்த 3 முறை மறுதளிச்ச அந்த 3ங்கிறத அவன் மறக்கணுன்றதுக்காக என்ன பண்றாரு? பிரசங்கத்திலேயே 3000 பேரை கர்த்தர் அவர் ரட்சிக்கிறார். பேதுருவை கொண்டு 3000 ஜனங்களை அவர் ரட்சிக்கும்படிக்கு தேவன் அங்கே அனுக்கிரகம் பண்ணுகிறார். 3000 பேர், 5000 பேர், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து மகத்தான காரியங்களை அவர் செய்கிறார். அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாரு? பேதுரு துயரப்படுறான், கஷ்டப்படுறான். ஐயோ, நம்ம ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லிட்டோமே, ஆண்டவரை குறிச்சு இப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லி. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கர்த்தர் உங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு கூட ஊழியத்தை எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதன் நிமித்தம் நீங்க துயரப்படுகிறீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் பேரை அவர் பெருமைப்படுத்த, அவர் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஊழியத்திலே அவர் வெற்றி சிறக்க பண்ண அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, சகல விதமான ஆறுதலின் தேவன் தாமே, சகல விதமான ஆறுதலின் தேவன். ஆண்டவரே, துன்பத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, உடைய ஜனங்கள் எந்த காரியத்திலே துயரமாய் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, நீர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா, அந்த துயரத்திலிருந்து ஆண்டவரே நீர் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மனதிலே இருக்கக்கூடிய எல்லா துயரங்களையும் நீக்கி, எல்லா துக்கங்களையும் நீக்கி, ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்தி, சந்தோஷப்படுத்தி, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் துயரமெல்லாம் மாறும். கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் நடத்துவார். God bless you.